வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஆல் டைம் ஃபேவரட் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை தோலை மட்டும் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இதை இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை தட்டில் ஒரு மாற்றிட்டு அதில் இருக்க தோலெல்லாம் உரிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா சட்னி கசக்க ஆரம்பிச்சிடும். அதே பேன்லேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு 1 கப் அளவுள்ள இந்த சைஸில் கட் பண்ண வெங்காயம், அதாவது இந்த சைஸ் பெரிய வெங்காயம் 1 சேர்த்துருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 2 வெள்ளைப்பல்லு பூண்டை பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 4ஆக சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துருக்கிறேன். அதாவது இந்த சைஸ் உள்ள தக்காளியை பாதி தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துட வேண்டாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வதக்கிட்டு ஒரு சின்ன பீஸ் புளி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒன்று சேர. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 வரமிளகாவை கிள்ளி போட்டுட்டு அதையும் இதோட ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை தட்டில் எடுத்து மாற்றி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வச்ச வேர்க்கடலை அதே மாதிரி ஆற வச்ச வதக்கி வச்ச இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து இந்த அளவுக்கு திக்காகவும் அரைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் இட்லிக்கு தண்ணியாக ஊற்றி சாப்பிட்டீங்கனாலும் தண்ணியாக ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன சிவப்பு மிளகாவை செவக்க விட்டுட்டு சேர்த்துற வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.